So Riders versus JP11's match number 9. First ball. So Riders first batting ஆடுறாங்க. First ball hit and wicket ஓட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க டீம் JP11ல இருந்து இங்க. Swing and miss and slow on white signal straight away அடிச்சிருக்கீங்க. First and for team அடிச்சிருக்கு. ஷாட் கார்டு முயற்சி ஜாயில ஏறி இருக்கு அண்ட் கீழே போலர் மீண்டும் ஒரு விக்கெட் அடிங்க லாஸ் பண்றாங்க டீம் ரைடர். ஸோ செம ஃபார்ம்ல இருக்காங்க எங்க டீம் JP11. ஸோ ஸ்விங் அண்ட் மிஸ் அண்ட் மேலே பட்டிருக்கு லெக் பைஸ்ல ஓடல டாட் பால் மட்டுமே டாஸ் போடுவாங்க. ஸ்விங் அண்ட் மிஸ் அண்ட் அம்பையர் திரும்பல. ஸோ டாட் பால் சிக்னல் தான் கிடைச்சிருக்கு. திரும்பி ஒரு ஸ்விங் அண்ட் மிஸ் வேணும் ஒரு டாட் பால் கிடைச்சிருக்கீங்க டீம் JP11க்கு. ஓ திரும்பி ஒரு ஸ்விங் அண்ட் எஜ்ஜாங்கி மேலே தான் ஏறி இருக்கு. கீப்பர் சேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிளா இல்லை ஓடவே இல்லை, ஒருத்தர் மட்டும் தனியாக ஓடிருக்காங்க இங்கே. திரும்பி ஒரு விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க டீம் ரைடர்ஸ். செகண்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ஒரு பெரிய ஸ்விங் அண்ட் ஸ்ட்ரைட் டு த போலர் பட் கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கீங்க. ஒரு பெரிய ஸ்விங் இல்லைங்களே பட் சரியான கனெக்ஷன் இல்லை. மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு இந்த பேருக்கு. ஸ்விங் அண்ட் மிஸ் அண்ட் ஸ்லோ ஒன் டாட் பால். திரும்பி ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அண்ட் ஸ்ட்ரைட்டில். ஸோ இது வரைக்கும் அந்த மேட்ச்சில் நோ பவுண்டரிஸாக தான் இருக்குது. ஒரு சிங்கிள் மட்டுமே மீண்டும். இல்லாடி ஒரு பெரிய ஸ்ட்ரைக் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த மேட்ச் வந்திருக்கு ராகுல் ஒரு பேட்டில் இருந்து டீம் ரைடர்ஸுக்காக. ஃபர்ஸ்ட் ஆஃப் லாஸ்ட் பால் லெக்கில் போட்டிருக்காங்க ஒயிட் பால் அண்ட் வேணான்னு இருக்காங்க அண்ட் ஒரு ஒயிட் பிளஸ் விக்கெட் மட்டுமே. லாஸ்ட் பால் இருக்கு. அதே பேட்ஸ்மேனே அங்கே பைஸ் மாதிரி நிற்கிறாங்க. திரும்பி ஒரு பெரிய ஸ்ட்ரைக் அண்ட் மேக்ஸிமம் டு எந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் இங்கே டீம் ரைடர்ஸ் கிட்ட இருந்து JP11க்காக ஆன் ஸ்ட்ரைக்கில் செந்தில் இருக்காரு மற்றும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து பிரகாஷ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பாலே எக்ஸலன்ட் பால் டாட் பால் விட ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே. ஷார்ட் அண்ட் ஆஃப்ல அங்கே அங்கே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஃபீல்டர் பார்க்குறேன் இன்னைக்கு. ஆனால் 9வது மேட்ச்சில் தான் வச்சிருக்காங்க சிங்கிள் மட்டுமே. ஸ்லோ அண்ட் டாட் பால். திரும்பி ஒரு ஸ்விங் அண்ட் காலில் மட்டும் குயிக்கரா போதான்னு பார்க்கும்போது கீப்பர் நல்ல ஸ்டாப். ஒரு சிங்கிள் மட்டுமே லெக் பைஸில். நல்ல ஒரு சைடு டு சைடு அண்ட் பவுலர் கால் பட்டு போயிருக்கு. பால் ஆஃப்ல சிங்கிள் அண்ட் பவுலரை போய் கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு டபுள் மட்டுமே. ஷார்ட் பால் அப்படியே வந்த சைட்லேயே அடிச்சிருக்காரு தூக்கி ஜானோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ப்ரெஷர் திருப்பி விட்டுருக்காங்க சென்னையில் இந்த இடத்துல. JP11 ஜெயிக்கணும்னா இன்னொரு 8 ரன் வேணும். ஃபர்ஸ்ட் பாலே சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே 7 runs to win. ஸோ 5 பாலுக்கு 7. ஸ்விங் அண்ட் மிஸ் அண்ட் ஷார்ட் பால் அதான் வந்துருக்கு மேலே வேரியேஷன் டாட் பால். திரும்பி ஒரு பெரிய ஸ்விங் அண்ட் மிஸ் மீண்டும் ஒரு டாட் பால் கிடச்சிருக்கீங்க. வேலு 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 இல்லாடி ஒரு பெரிய ஸ்விங் அண்ட் கேட்ச ட்ராப் பண்ணியிருக்காரு. எவ்வளோ பெரிய ப்ரெஷராக இருக்கும் இது. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ 2 பாலுக்கு தேவை 6. ஒரே ஷாட்டு. ஷாட்டான முயற்சி போயிருக்கு. கீப்பர் சேஸ் பண்ணியிருக்காரு. ஃபீல்டர்ஸும் இல்லை. 2 2 2 2 2 2 டபுள் மட்டுமே. ஒரு பாலுக்கு 4ங்க. 5 பாலுக்கு 4 தான் கன்சிடர் பண்ணியிருக்காரு. இந்த அடி ஷார்ட் ஸ்ட்ரைட்டில் அண்ட் குயிக்காக ஓடி இருக்காங்க. சிங்கிள் அண்ட் 1+ விக்கெட்டோட கம்ப்ளீட் ஆகுது இந்த மேட்ச்சில். டீம் ரைடர்ஸ் வெற்றி பெறுறாங்க. Good luck for the team JP11.